செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கோயில் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்தும் பவழவாய் காண்பேனேன். ரொம்ப அழகா திருமலை அப்பனுக்கு நேர படியாவது இருப்போமான்னு உருகி பாடிய பெருமாள் திருமொழி இயற்றிய 12 ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வாருக்கு இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம் மாசி புனர்வசு. இவர் சேரராஜா திருடவிரதனுக்கு திருவஞ்சிக்களம் அப்படிங்கிற ஊர்ல மகனா பிறக்கிறார். சின்ன வயசுல இருந்து பக்தி, அதுவும் ராம பக்தி ரொம்ப அதிகமாகும் இவருக்கு. ராஜாவானதுக்கு அப்புறமா தினமும் ராமாயணத்தை கேட்கறதே வழக்கமா வச்சுட்டு இருந்தார். அதனால மந்திரிகள்லாம் இவருக்கு நல்ல கதைகளை மட்டுமே சொல்லுவார் ராமாயணத்துல இருந்து. ஒரு நாள் அவரே எடுத்து படிக்கும் பொழுதுதான் பாக்குறார், சீதாதேவியை அபகரணம் பண்ற கதையை படிக்கிறார். உடனே பதறி போயிடுறார். என் தாயாரை காப்பாத்துறதுக்கு நாதான போகணும்னு ஓடுறார். இவருடைய பக்தியை பார்த்துட்டு ராமர், லக்ஷ்மணர், சீதாதேவி எல்லாரும் பிரத்யட்சமாயி அனுகிரகம் பண்றா. இப்ப எல்லாம் சரியா எடுத்துப்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்றா. இப்படியே ஸ்ரீரங்கத்துக்கு போய் பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஆனா மந்திரிகள்லாம் ஒரு சில சூழ்ச்சி பண்ணா. ஆனா பக்தி தான் எப்பவுமே ஜெயிக்கும்னு காட்டுற மாதிரி அங்க போய் நிறைய ஆலய திருப்பணிகளை பண்ணி 105 பாசுரங்கள் கொண்ட பெருமாள் திருமொழியையும் ஸ்ரீரங்கநாதருக்கு நேரதான் உட்கார்ந்து எழுதினார். அதுக்கப்புறம் திருப்பதிக்கு போனார். திருப்பதி இன்னைக்கு மாதிரி டோக்கன் கொடுத்து போற அளவுக்கு ஈஸியா இல்ல. அப்ப கோயிலை சுத்தி அடர்ந்த காலம், சிறுத்தை புலி பயமாம். அதையும் தாண்டி அவர் போய் மலையப்பனை தரிசனம் பண்ணி அவர் அழகுற மெய்மறந்து போய் நான் எனக்கு நேர படியாவது இருக்கணும்னு சொல்லிட்டு பாசுரம் பாடினார். இப்படி பல வைஷ்ணவ ஸ்தலங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணிருக்கார். இறுதியில வைகுண்டனுடைய சரண கமலத்தையே அடைந்தார். இவருடைய பாசுரங்கள் பலவும் நம்ம பார்த்திருக்கோம். குலசேகர படின்னு இன்னைக்கும் நம்மளால திருப்பதியில பார்க்க முடியுதுன்னா இது அவரோட லிவிங் லெகசி. மண்ணு புகழ் கோசலை தன் மணி வயிறு வாய்த்தவனேன் குஞ்சி குஞ்சி ராமரை பாடிய தாலாட்டிய குலசேகர ஆழ்வாருடைய பாதம் பணிவோம். சிந்து